Hi everyone, welcome back to VRC Smart Edu channel. And இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா one shot physics chapter part 2 தான் பார்க்க போறோம், which is chapter number 1 of physics class 12 electric charges and electric field. So இது வந்து உங்களுடைய CBSE 2025 examinationக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். So கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும். And part 1 வீடியோ ஆல்ரெடி இங்கிலீஷ்ல நம்ம சேனல்ல அவைலபிளா இருக்கு. நான் இங்கிலீஷ்ல தான் டீச் பண்ணிருப்பேன். பட் ஸ்டில் அதில் நம்ம half of the chapter கவர் பண்ணிட்டோம். நான் ஈஸியாக தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதோடைய பார்ட் 1 உடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி மேலே வர ஐகான்லையும் பார்ட் 1 உடைய லிங்க் வந்து இருக்கும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்ட் 1 பார்க்கலாம். அண்ட் பார்ட் 2ல நம்ம ரிமைனிங் லெஃப்ட் அவுட் கான்செப்ட்ஸ் எல்லாமே வந்து நம்ம பார்ட் 2ல கவர் பண்ண போகிறோம், எல்லா கான்செப்ட்ஸுமே. ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்மளுடைய கண்டென்ட்குள்ள என்டர் ஆகலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனலுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போய் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுடைய செஷன் அப்டேட்ஸ், நோட்ஸ் எல்லாமே வந்து டெலிகிராமில் நான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ கூட வந்து நான் கொஞ்சம் நோட்ஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சில பிடிஎஃப்ஸ் அண்ட் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் வந்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் டெலிகிராமை போய் ஜாயின் பண்ணிக்கணும். அண்ட் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே லெட்ஸ் என்டர் இன்டு தி சாப்டர். ஸோ இந்த சாப்டரில் நம்ம லெஃப்ட் அவுட்டாக என்னென்ன விஷயங்களை பார்க்க போகிறோம் அப்படின்றத நான் இங்கே ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி தான் நம்ம இந்த ஒன் ஷாட்டில் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு ஒன் ஷாட்டில் பாதி சாப்டர் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதில் மீதி சாப்டர் நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சாப்டர். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா we will do first talk about the electric dipole. ஏன்னா இதுதான் வந்து பேசிக். ஓகே, இந்த எலக்ட்ரிக் டைபோல் பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா we can derive the axial point, equatorial point, dipole placed in a uniform electric field, dipole placed in a non-uniform electric field. இது எல்லாமே ஒரே கான்செப்டை பேஸ் பண்ணது தான். ஓகே, அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இதை பற்றின கான்செப்டில் நீங்கள் கிளியராக இருக்கீங்க அப்படின்னா அப்போ நம்ம தாராளமாக வந்து காஸ் தியரமும் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லாவும் வந்து ஈஸியாக பார்த்துடலாம். So electric field pathina concept, if you are okay with, then we can easily discuss about Gauss law and application of Gauss law. நமக்கு வந்து electric dipole தான் பேசிக். அது இந்த வீடியோல தான் நான் சொல்லி தர போறேன். electric dipole உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா axial point, equatorial point, dipole placed in a uniform electric field, dipole and non-uniform electric field ஈஸியா நம்ம வந்து முடிச்சிடலாம். Okay everybody, let's roll. So electric field பத்தி தெரிஞ்சுக்கணும்னா electric field பத்தி நான் வந்து போன வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். ஸோ போன வீடியோவை போய் பாருங்க. அதுல வந்து நான் சாப்டரோட இன்ட்ரோடக்ஷன்ல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் உள்ள எல்லா கான்செப்ட்ஸுமே நூக் அண்ட் கார்னர் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ போய் பாருங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் டைபோல் பற்றி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ வாட் டு யூ மீன் பை எலக்ட்ரிக் டைபோல்? ஸோ எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்னா என்ன? ஓகே, அதுதான் வந்து நம்ம இது பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகேவா? எப்போ ஒரு ஃபோர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட் சார்ஜஸையோ இல்லை ஒரு ரெண்டு சேம் சார்ஜஸையோ நம்ம கிட்ட கொண்டு வரும்போது நமக்கு ஒரு ஃபோர்ஸ் ஆனது கிரியேட் ஆகுது. ஃபோர்ஸ் கிரியேட்ஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட். அதோடைய மாற்றாக எலக்ட்ரிக் ஃபீல்ட் கிரியேட்ஸ் ஃபோர்ஸ். ரெண்டுமே வந்து ஓகே அப்படின்றத இப்போ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ரைட், அது எல்லாமே வந்து கரெக்ட் தான் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகணும் அப்படின்னா நமக்கு ரெண்டு சார்ஜ் வேணும். ஒன்று வந்து மேபி பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் மேபி நெகட்டிவ் சார்ஜ். நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு இடைப்பட்ட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ்ல ஒரு ஃபோர்ஸ் ஆனது ஜெனரேட் ஆகும். இந்த ஃபோர்ஸ் எப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னா this force can be an attractive force or repulsive force based on the charges that are present. So if two like charges are present, then it is going to be a repulsive force. For example, if I'm going to take positive charge and positive charge, here what will happen? Repulsive force will take place. If I'm going to take two negative charges, then here repulsive force will take place. Now, if I'm going to take a positive charge and negative charge, in this case, what will happen? Attractive force will take place. So attraction நடக்கும். ரெண்டு சார்ஜஸ்க்கு இடையில என்ன நடக்கும்? அட்ராக்ஷன் நடக்கும். புரியுதா? ரைட், இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட், நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை பேஸா வச்சுதான் நம்ம எலக்ட்ரிக் டைபோலை பத்தி பார்க்க போறோம். எலக்ட்ரிக் டைபோல் அப்படின்றது என்னன்னா ரெண்டு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் நம்ம வந்து பிளேஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ இங்க ஒரு சார்ஜ் இருக்கு, இங்க ஒரு சார்ஜ் இருக்கு. இந்த ரெண்டு சார்ஜோடைய மேக்னிடியூடுமே சேம் மேக்னிடியூட். அண்ட் இந்த சார்ஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஆப்போசிட் சார்ஜஸா இருக்கும். இப்போ ஒரு சார்ஜ் வந்து பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னா இன்னொரு சார்ஜ் கண்டிப்பாக நெகட்டிவ் சார்ஜாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓகேவா? அண்ட் இதோட டிஸ்டன்ஸ் ஆஃப் செப்பரேஷன் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 2a. இப்போ இதை ரெண்டுத்தையும் நான் ஜாயின் பண்ணேன்னா
இங்க இருந்து இதற்கு இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2a அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Let me take this as a and this as b. The distance between a and b will be 2a. Okay, electric dipole moment. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இங்க வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆல்வேஸ் எப்பொழுதுமே உன்னுடைய ஏ பாயிண்ட் என்னவாக தான் இருக்கும், டைபோலை பொறுத்த வரைக்கும் Q ஆக தான் இருக்கும், மைனஸ் Q ஆக இருக்கும். அதாவது A will be always negative charge. ஓகே, B will be always positive charge. ஓகே, இப்போ நம்ம டைபோலை வந்து எந்த டிரெக்ஷன்ல இருந்து கவுண்ட் பண்றோமோ அந்த டிரெக்ஷன்ல ஸ்டார்டிங்ல இருக்கிறது நெகட்டிவாக தான் இருக்கணும். Therefore it is a vector quantity. Dipole moment is a vector quantity. ஏன்னா it depends on the direction. அதாவது ஏல இருந்து B ல போகுதுன்னா A எப்பவுமே நெகட்டிவா இருக்கணும், B பாசிட்டிவா இருக்கணும். சப்போஸ் இப்ப எனக்கு C இங்க இருந்து இங்க போகுது, ஓகேவா, C ல இருந்து எங்க போகுது, D க்கு போகுது அப்படின்னா C should be negative, D should be positive. So the difference is where your dipole is starting. உங்க டைபோல் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அது வந்து நெகட்டிவ் Q, உன்னுடைய டைபோல் எங்க முடியுதோ அது வந்து பாசிட்டிவ் Q. இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, always your dipole starts from the negative charge and ends at the positive charge. So this is a very basic thing you have to remember, right? So it depends on the direction depend பண்ணிட்டனால it is a vector quantity. And dipole moment அப்படின்றது என்னன்னா, it is a product of the magnitude of one of the charge. ஏன்னா ரெண்டுமே வந்து சேம் மேக்னிடியூட் தான், அதனால ஒரு சார்ஜையும் அதோட இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸையும் மல்டிப்ளை பண்ணா அதான் நம்மளுடைய டைபோல் மூமெண்ட். ஓகேவா, ஸோ டைபோல் மூமெண்ட் இஸ் ரெப்ரசன்டட் வித் லெட்டர் P. ஸ்மால் P வச்சு தான் நம்ம என்ன சொல்லுவோம், டைபோல் மூமெண்ட் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுவோம். நான் இங்க வந்து கிளியரா எழுதி காமிக்கிறேன். Your small p which you represent the dipole, which will be equal to Q into 2a. Okay, இது என்னது, இது Q into 2a. Okay, so Q is the magnitude of one of the charge and 2a is the distance between them. Okay, 2a is the distance between them. Okay va, right. Next வந்து பார்த்தோம்னா the SI unit of dipole moment is coulomb meter. cm னா சென்டிமீட்டர்ல, அங்க coulomb meter. ஏன்னா சார்ஜோட SI unit ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம், SI unit வந்து coulomb. and 2a ன்றது என்னது, இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை யூஷுவலா நம்ம என்ன SI யூனிட்ல கால்குலேட் பண்ணுவோம், மீட்டர்ல கால்குலேட் பண்ணுவோம். அதனால தான் வந்து டைபோல் மூமெண்டோட SI யூனிட் என்னது, கூலும் மீட்டர். இது பெரிய C, ஓகேவா, சின்னதா போட்டீங்கன்னா தப்பாயிடும், பெருசா போடணும் C. ஓகே, கூலும் மீட்டர். நெக்ஸ்ட், the total net charge of an electric dipole is 0, but the electric field is non-zero. So இதுல நம்ம net dipole, அதாவது total net charge, நம்ம இந்த electric dipole உடைய net charge வந்து calculate பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா 0 ஆயிடும். ஏன்னா நமக்கு same magnitude of positive charge negative charge இருக்கு. ஸோ அதனால நம்ம ரெண்டு சார்ஜ் எடுத்தோம் அப்படின்னா மைனஸ் Q அண்ட் பிளஸ் Q ரெண்டுமே வந்து சேம் குவான்டிட்டி, ரெண்டுமே வந்து சேம் குவான்டிட்டி. கரெக்டா, 1 second, it's not visible. Okay, 1 second. Okay, so இப்போ வந்து பார்த்தோம்னா நான் இப்போ வந்து மைனஸ் Q பிளஸ் Qன்னு ரெண்டு சார்ஜ் எடுக்கிறேன். இந்த ரெண்டு சார்ஜுமே வந்து சேம் குவான்டிட்டி அப்படின்னா இந்த சார்ஜும் கேன்சல் ஆகிடும். ஸோ அதனால எலக்ட்ரிக் சார்ஜ் டோட்டலா ஆட் பண்ணும்போது இட் வில் பிகம் 0. ஆனா அதுக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், 0வாக இருக்காது. ஏன்னா கண்டிப்பா ஒரு ஃபோர்ஸ் கிரியேட் ஆகும். அது ஃபோர்ஸ் கிரியேட் ஆனா எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கும், அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் 0 ஆகாது. ஓகே, ஆர் யூ கிளியர் வித் திஸ் கான்செப்ட்? Okay, if you are clear with all these concepts, then we'll move to the next. Okay, okay. Ipa, what we can tell is, see, first, ipa வந்து இதுக்கு முன்னாடி ஒரு கான்செப்ட் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னா ஐடியல் டைபோல். ஓகே, ஐடியல் டைபோல் இது வந்து ரொம்ப ஒரு சின்னதான ஒரு கான்செப்ட், பட் தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா, ஐடியல் டைபோல் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப சின்னதா இருக்கும். ஓகே, small in size. Okay, separation must be smaller. So we know dipole வந்து will start from minus Q to plus Q. Usually this is your dipole which is separated by the distance of 2a. Okay, 2a, this is your dipole, right? Dipole. But what will happen in this ideal dipole case, in the 2a distance வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா it will be becoming more smaller. The distance will become more smaller. Okay, அதுதான் வந்து ideal dipole. Clear everybody? Okay. Now let's move for the next concept. இது என்னன்னா electric field due to a dipole in an axial line. Okay, so it's very important, dipole. So already we have discussed what is dipole. Axial line, அப்போ ஒரு axial point எடுக்க போறோம். So diagram is very important in this case. So diagram எப்படி வரைய போறோம் அப்படின்னா just see the diagram. Okay, so let's draw with different color. Okay, right. So diagramல வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா
ஃபர்ஸ்ட் டைபோல் வரையும். டைபோல் வந்து என்னாகும், ரெண்டு சார்ஜ் இருக்கும். it will start from the point A to B. ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கக்கூடியது வந்து நெகட்டிவ் சார்ஜ் மைனஸ் கியூ, நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ் பிளஸ் கியூ. ஓகே, இதுல சென்டர் வந்து ஓன் வச்சுக்கிட்டோம்னா இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நம்ம 2a அப்படின்னு சொல்லலாம். ரைட், distance of separation between these two points is 2a. ஸோ அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து என்னவாக இருக்கும், ஏவாக இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்கும், ஏவாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து we are going to take an axial point. Axial point என்னன்னா the point that is away from this particular line. இந்த லைன்ல இருந்து வெளியில ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன்னா அது என்னுடைய axial point. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த சென்டர்ல இருந்து இந்த O அப்படின்ற இந்த எக்ஸாக்ட்லி இந்த சென்டர்ல இருந்து இந்த P வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸை I am going to consider it as R. Okay, going to consider it as R. Right, so this is how we are going to draw the diagram for electric field due to a dipole on an axial line. Now, to complete this derivation, initially we need electric field. Electric field of point A. In the A point la irukodiya electric field first eduthukom. A point la irukka electric field eppadi eludalam, E of minus q nu eludalam. Appa we are going to write with the direction. Appa minus 1 by 4 pi epsilon naught. இது வந்து electric field உடைய formula, q by, okay. இங்க வந்து distance square கரெக்ட்டா, இந்த distance from A to P தான் நம்ம calculate பண்ணோம். ஏன்னா Pன்றது அந்த external point. ஸோ எப்பவுமே நம்ம இந்த distance calculation பண்ணும்போது A to P, B to P அப்படிதான் எடுக்கும். ஸோ அப்போ A to Pன்னு எடுக்கும்பொழுது A to இந்த சென்டர் வரைக்கும் இருக்கக்கூடிய distance A, அதுக்கப்புறம் இந்த சென்டர்லேருந்து Pக்கு இருக்கக்கூடிய distance R. அப்போ Rன்றது பெரிய distance. ஸோ அதனால we can write it as R plus A the whole square. Okay, R plus A the whole square. Clear? Next வந்து நம்ம electric field of minus q தான் plus q எழுத போறோம். அதாவது EB வந்து எழுத போறோம், which is electric field of plus q. கரெக்ட்டா? Okay, that is going to be 1 by 4 pi epsilon naught q by, இங்க எப்படி எழுதலாம், இங்க வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா B ல இருந்து எழுத போறேன். Okay, இந்த B பாயிண்ட்ல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் எழுத போறேன். அப்ப எனக்கு இந்த A இந்த டிஸ்டன்ஸ் வேண்டாம். அப்ப R ல இருந்து A வை சப்ட்ராக்ட் பண்ணிட்டா எனக்கு இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். கரெக்ட்டா? This is R minus A. Okay, R minus A. So how I can write this is R minus A the whole square. இப்ப total net electric field or resultant வந்து நம்ம, okay, so இப்ப இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா R E plus Q, okay, plus E minus Q. so இப்ப என்ன பண்ண போறோம்னா E plus Q ன்னு சொல்லும்போது நம்ம first வந்து Q by 4 pi epsilon naught ரெண்டுத்துலயுமே காமன், அதை வெளியில எடுத்துலாம். 1 by R minus A the whole square. E minus Q போது மைனஸ் வரும். 1 by R plus A the whole square. புரிஞ்சுதா? see இங்க R minus A இருக்கு, Q 4 pi epsilon naught வெளியில எடுத்தாச்சு. ஸோ அதனால 1 by R minus A the whole square, 1 by R plus A the whole square. Next, இப்போ உள்ள இருக்கிறது வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அது எப்படி வரும்னா Q by 4 pi epsilon naught into R plus A the whole square minus R minus A the whole square by A plus B into A minus B is A square minus B square the whole square. Okay, so இது வரும். இப்போ I am going to expand each and everything. R plus A, இப்போ A plus B the whole square அந்த formula யூஸ் பண்ணி A square plus 2AB plus B square. அதே மாதிரி A minus B the whole square formula யூஸ் பண்ணி A square minus 2AB plus B square. இந்த formula எல்லாம் யூஸ் பண்ணி we are going to expand it. Okay, expand பண்ணா என்ன வரும்? One second. Okay, இப்போ expand பண்ணா என்ன ஆகும்? Okay, so you will be getting Q by 4 pi epsilon naught. First வந்து இங்க R plus A the whole square. அப்போ A plus B the whole square. You will be getting A square plus 2RA. Okay, 2RA plus A square minus, here it is given R minus A the whole square. R minus A the whole square அப்படிங்கும்போது bracketல எழுதிக்கணும். ஓகேவா? bracketல R square minus 2AR minus A square. Okay, by R square minus A square the whole square. So இப்ப okay, இப்ப இந்த மைனஸ் உள்ள கொடுத்தா என்ன ஆகும்? Q by 4 pi epsilon naught. Okay, R square plus 2AR plus A square, இதை சேஞ்ச் பண்ணி கூட எழுதிக்கலாம். Okay, minus R square plus 2AR plus, sorry, இங்க வந்து plus, right? So minus A square by R square minus A square the whole square. இப்போ என்ன ஆகும்? இது கேன்சல் ஆயிடும், இது கேன்சல் ஆகும். ஸோ அப்போ டோட்டலா, அண்ட் ஹியர் நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா
I'm going to tell a square, that is a is very very less than r. Okay, இந்த ஒரு கண்டிஷன் வந்து சொல்றேன். a is very very less than r னும்போது a வை நெக்லெக்ட் பண்ணிடலாம் at the denominator. அப்ப என்ன ஆகும்னா q by 4 pi epsilon naught. Okay, மேல வந்து you'll be getting 4ar divided by r power 4. Okay, here r square the whole square. That is the reason we have written r power 4. இப்போ இங்க ஒரு ஆரும் கேன்சல் பண்ணிடலாம். அண்ட் இந்த 4 நான் வந்து 2 into 2 எழுதும் போது இந்த 2 இந்த q இந்த a வந்து நமக்கு என்ன ஆயிடும், p is equal to q into 2a. அப்ப p ஆக மாறிவிடும். அப்ப இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 1 by 4 pi epsilon naught. Okay, p 2p by r cube. So this will be your final expression for axial bond. So E axial அப்படின்னா இதுதான் உங்களுடைய final expression. This is how you will derive. Clear everybody? Right. Okay, நம்ம next topic என்ன பார்க்க போறோம் அப்படின்னா electric field due to a dipole on an equatorial line. Okay வா? So this is going to be completely different from what we saw now. Equatorial line என்னும்போது நம்ம diagram வந்து இப்படி இருக்க போகுது. இது வந்து நம்மளுடைய A point, இது வந்து நம்மளுடைய B point. அப்படின்னா நம்மளுடைய A point will be minus Q, நம்மளுடைய B point will be plus Q. இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடியது O, and இந்த distance வந்து A, இந்த distance வந்து A. So what will be the total distance? Total distance will be 2A. Okay, இந்த straight line ஓட distance R னு எடுத்துக்கிட்டோம்னா by Pythagoras property இந்த இடம் வந்து root of r square plus a square னு வருமா, இந்த சைடும் root of r square plus a square னு வருமா. So இந்த ரெண்டு சைடு வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? Then இந்த thing வந்து என்னவா இருக்க போகுது அப்படின்னா electric field of minus Q. Okay, sorry, electric field of plus Q, இது வந்து electric field of minus Q ஆவே இருக்க போகுது. ஓகேவா? ரைட். ஸோ இப்போ இந்த லைன் தான் நம்மளுடைய E equatorial. ஸோ அதுதான் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ டு ஃபைண்ட் யுவர் E equatorial ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ இப்போ E equatorial டயக்ராம் பற்றி உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கு, ரைட்? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா E equatorialோட டெரிவேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் we are going to take EA. EAன்றது ஆட்டோமேட்டிக்காக என்னது, நெகட்டிவ் சார்ஜ் தான். அப்போ E minus Q இது எப்படி எழுதலாம்? E வந்து எப்படி எழுதலாம்னா மைனஸ் 1 by 4 pi epsilon naught. ஓகே, Q by இங்க வந்து என்ன கொடுத்துருக்கு, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் என்ன ஆகும்னா ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் வரும். இங்க என்ன ஆகும், ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆயிடும். அப்ப இந்த இடத்துல டேரக்டா ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் மட்டும் போட்டா போதுமா? கிளியரா? ஓகே, இப்படி போட்டுக்கலாம். ஸோ எப்பவுமே டிரெக்ஷனோட இங்க கன்சிடர் பண்றோம், அதனால மைனஸோட நான் இங்க வந்து எடுத்திருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் இபி வந்து என்னது, ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் இ பிளஸ் கியூ. அப்ப என்ன ஆகும், யூ வில் பி கெட்டிங் 1 by 4 pi epsilon naught q by r square plus a square. ஓகேவா? ரைட். இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்ம வந்து E equatorial கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம EAவும் EBயும் பார்த்தோம்னா மேக்னிடியூட் வைஸ் EA and EB are equal. கரெக்டா? மேக்னிடியூட் வைஸ் EA and EB are equal. ஓகே, வெறும் ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ்ல இருக்கலாம், அதனால மைனஸ் சிம்பிளோட இருக்கு. பட் மேக்னிடியூட பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து சேம். அதனால இங்க எப்படி நம்ம வந்து E equatorial கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா you just see here. Okay, your E equatorial எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா which will be minus of okay E plus Q cos theta plus E minus Q cos theta. இந்த ஃபார்முலா வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ இது ரெண்டுமே வந்து நம்ம என்ன பார்த்துக்கோம் அப்படின்னா E plus Q is equal to E minus Q. அப்ப இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா இது எப்படி எழுதலாம், E equatorial that will be equal to minus of 2EQ. நம்ம பிளஸ் கியூ மைனஸ் கியூ போடுறதுக்கு பதிலாக டோட்டலா EQ cos theta அப்படின்னு எழுதிக்கலாமா? இது வந்து ஒரு ஃபார்முலா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து cos theta உடைய ஃபார்முலா எப்படி டிரைவ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஓகே, cos theta உடைய ஃபார்முலா நமக்கு வேணும். ஸோ இப்போ இங்க வந்து பார்த்தோம்னா இப்போ நான் இதை வந்து என்னுடைய தீட்டாவா நான் கன்சிடர் பண்ணேன்னா வாட் வில் பி மை cos theta? என்னுடைய cos theta will be adjacent by hypotenuse. adjacent என்னது, இந்த இடத்துல இதை தீட்டாவை கன்சிடர் பண்ணா adjacent வந்து A, hypotenuse வந்து root of r square plus a square. அப்ப நம்மளுடைய cos theta will be equal to A by root of r square plus a square. So இப்போ வந்து cos theta க்கு பதிலா என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், A by root of r square plus a square சப்ஸ்டிட் பண்ணோம். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் EQ வந்து நம்ம நெகட்டிவ்லாம் போட தேவையில்ல, அப்படியே வந்து நம்ம இருக்கிறத வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? minus 2 EQ ஆல்ரெடி நம்ம எழுதியிருந்தோம். E னா என்னது 1 by 4 pi epsilon naught. ஓகே, 2 1 by 4 pi epsilon naught into Q by r square plus a square cos theta போடணும் இல்லையா? cos theta என்னது, cos theta வந்து
a by root of r square plus a square. புரிஞ்சுதா? இங்க இருக்க எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். இப்போ இங்க 2 இருக்கு, q இருக்கு, a இருக்கு. So what is the formula that you can use? P is equal to 2a into q or q into 2a. அப்ப இதுக்கு பதிலா p ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். ஓகேவா? டைரக்டா. அப்ப 1 by 4 pi epsilon naught, ஓகே, into p by, இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இது ரெண்டுமே சேம். ஓகே, r square plus a square இங்க இருக்கு. ரூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? r square plus a square whole power 1 by 2 வரும். இப்ப a power n into a power m எப்படி எழுதுவோம்? a power n plus m. இதுதானே வந்து நம்மளுடைய ஃபார்முலா. இப்ப இது வந்து r square plus a square power 1 into r square plus a square. இது ரெண்டுத்தையுமே நான் a கன்சிடர் பண்ணனா, அப்ப இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணலாமா? இந்த ரெண்டு பவரையும் ஆட் பண்ணா 1 plus 1 by 2 will be equal to 3 by 2. அப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா எனக்கு r square plus a square the whole power 3 by 2 and a into q இதெல்லாமே இருந்துச்சு. அதுக்கு பதிலா நம்ம இந்த இடத்துல pன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பை இங்க r square plus a square அதுதான் வந்து நம்ம a ன்னு மொத்தமா எடுத்துக்கலாம். அப்ப இங்க you have to write r square plus a square the whole power 3 by 2. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா let a be very very less than r. So இந்த கண்டிஷனை போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? minus 1 by 4 pi epsilon naught. ஓகே, p by இங்க வந்து r square plus a square, a வந்து போடும். அப்ப r square whole 3 by 2. அப்ப இங்க 2 cancel ஆயிடும். என்ன ஆகும்? 1 by 4 pi epsilon naught p by r cube. So this will be your E equatorial. Okay, E equatorial உடைய derivation. Okay, here it completes. Clear? Okay, let's move to the next one. இப்போ வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா dipole placed in a uniform electric field. So இங்க வந்து நான் ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுடைய யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட். இந்த யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் நான் ஒரு டைபோல் எடுத்துட்டு வந்து வைக்க போறேன். ஓகே, I'm going to place a dipole. Let me place it. Okay. So this is my dipole of minus q plus q. இதனுடைய dipole. Okay, let this, okay, this is 90 degree and let this angle be theta. And in the side வந்து it is 2a sin theta. So இந்த இடத்துல வந்து plus q ன்றதுனால okay, eq plus q ன்ற சார்ஜும் இந்த சைடு e minus q அப்படின்ற சார்ஜும் போயிடும். So this is your diagram when dipole placed in a uniform electric field. So இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும் dipole உடைய formula என்ன? Dipole is equal to q into 2a. So this is a formula we all know. Correct? So இது வந்து vector formatல. So dipole is a vector format. So you can also write it in the vector form is equal to q into 2a. Okay? So you can also write it in the vector form. Correct? Right. Okay? Right. இப்போ வந்து okay. So இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா first force எழுத போறேன். Force-ஐ நம்ம எப்படி எழுதலாம் அப்படிங்கும்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்டை நீங்க ப்ரீவியஸா பார்த்துருந்தீங்கன்னா அதுல நம்ம ஒரு ஃபார்முலா எழுதியிருப்போம். ஓகே, E is equal to f by q அப்படின்ற ஒரு ஃபார்முலா. E is equal to f by qன்ற ஒரு ஃபார்முலா ஆல்ரெடி வந்து நம்ம எழுதியிருப்போம். ரைட்? ஓகே, ஸோ அப்போ இதுல இருந்து நான் ஃபோர்ஸ் வந்து டிரைவ் பண்ணலாம். அப்போ ஃபோர்ஸ் வில் பி QE. So F is equal to QE. அப்போ force exerted by minus Q charge, that will be minus QE. Force exhibited by plus Q charge, that will be QE. Okay, so ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ்ல ஆக்ட் ஆகிறதுனால தான் இந்த சார்ஜ் உடைய டிஃபரன்சியேஷன் இருக்கு minus QE plus QE. மற்றபடி வேற எதுவும் பெருசா இல்லை. ஸோ அதனால let us take only the magnitude. எப்பவுமே டைபோல் ஒரு யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல இருந்துச்சு அப்படின்னா இந்த டைபோல் என்ன ஆகும் அப்படின்னா சுத்திட்டே இருக்கும். ஸோ அப்போ சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் டார்க் வந்து எக்ஸிபிட் ஆகும். இங்க என்ன ஆகும்? டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, டார்க் வில் பி ப்ரொடியூஸ்ட். ஸோ என்ன ஆகும்? இங்க ஆட்டோமேட்டிக்கா டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ டார்க் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஸோ வாட் இஸ் யுவர் டார்க் ஃபார்முலா? டார்க் விச் வில் பி ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபார்முலா டார்க். ஓகே, எப்பவுமே டார்க் வந்து ஃபோர்ஸ் இன்டூ பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ். ஃபோர்ஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? QE. கரெக்டா? QE into perpendicular distance. இங்க நல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் what is the perpendicular distance? 2a sin theta is the perpendicular distance. Okay, perpendicular distance is 2a sin theta. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 2a sin theta. Okay, இப்ப நல்லா பாத்தீங்கன்னா q into 2a. What is this? P. கரெக்டா? q into 2a. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம் அப்படின்னா e into q sin theta எழுதலாமா? அப்ப
இப்போ இங்க வந்து sin θ வந்துச்சுன்னா இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய ப்ராடக்ட் வந்து கிராஸ் ப்ராடக்ட். கரெக்டா? கிராஸ் ப்ராடக்ட். cos θ வந்தா டாட் ப்ராடக்ட். இங்க வந்து கிராஸ் ப்ராடக்ட். அப்ப E வெக்டர் கிராஸ் Q வெக்டர். சாரி இட் இஸ் P, ரைட்? E வெக்டர் கிராஸ் P வெக்டர் அப்படின்னு எழுதலாம். E வெக்டர் கிராஸ் P வெக்டர். E வெக்டர் கிராஸ் P வெக்டர். கிளியர் எவ்ரிபடி? ஸோ இட் இஸ் அ கிராஸ் ப்ராடக்ட். அதனால இப்படி எழுதலாம். ஓகேவா? ரைட். So இப்போ வந்து பார்த்தோம்னா when your theta will be maximum and minimum. So when your theta is equal to when your torque எப்போ 0வா இருக்கும், theta 0வா இருக்கும்போது torque 0வா இருக்கும். ஏன்னா sin 0 degree is 0. theta வந்து 90 degree இருக்கும்போது your torque will be PE which is maximum. Okay, which is maximum. Clear everybody? Very good. ஓகே, ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு வரைக்கும் ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டைபோல் இன் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இப்போ ஒரு நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் டைபோல் வச்சா எப்படி பிஹேவ் பண்ணும்? ஸோ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா இப்போ வந்து ஒரு இடத்துல டென்சராக இருக்கலாம், ஒரு இடத்துல வந்து லைட்டராக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் யூனிஃபார்மாக இருக்கிறது தான் நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வந்து இங்கே கொடுத்துருக்காங்கன்னா when Pன்றது என்னது டைபோல். கரெக்டா? when P is parallel to electric field or anti-parallel to electric field, the net torque is 0. ஓகே, டார்க் நெட் டார்க் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, 0வா இருக்குமா. அதாவது when P is parallel to இந்த டைபோல், இப்போ வந்து நம்மளுடைய டைபோல் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாவோ இல்லை ஆன்டி பேரலாவோ இருந்துச்சு அப்படின்னா பேரலல் ஆன்டி பேரலல், பேரலா இல்லைன்னா ஆன்டி பேரலல். கரெக்டா? ஸோ எப்படி இருந்தாலுமே நம்மளுடைய நெட் டார்க் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, 0வா இருக்கும்னு சொல்றாங்க. பட் தேர் இஸ் அ நெட் ஃபோர்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து ஒரு நெட் ஃபோர்ஸ் இருக்கும் on which the electric dipole is not uniform. ஸோ நெட் டார்க் வந்து எப்படி இருக்கும்னு சொல்றாங்க, 0வா இருக்கும். ஆனா நெட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சம்திங், ஏதோ ஒரு எக்ஸ் வேல்யூ, எக்ஸ் நியூட்டன் சம் ஃபோர்ஸ் வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஆனா டார்க் வந்து 0வா இருக்கும்ன்றாங்க. எப்போ நம்மளுடைய பி இதுவும் ஈயோ பேரலல் இல்லைன்னா ஆன்டி பேரலல் இந்த கண்டிஷன்ல இருக்கும் பொழுது நம்மளுடைய டார்க் 0வாக இருக்கலாம், ஃபோர்ஸ் வந்து எதுவாக வேணா இருக்கலாம். ஆனா சம் ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் 0வாக இருக்காது இன் அ நான் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா when P is parallel to E, the net force along the direction of the increasing field. So net force என்ன ஆகும் along the direction of the increasing field when P is anti-parallel, the net force in the electric field decreases. So P வந்து parallel to E ஆக இருந்துச்சு அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொன்னோம் கிளியரா நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ கிளியரா வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா Pன்றது நம்மளுடைய டைபோல். சரியா? Pன்றது நம்மளுடைய டைபோல். இட் ஆல்வேஸ் மூவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். இன்னும் கிளியரா நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்லிடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இப்போதைக்கு கவனிச்சுக்கோங்க. ஓகே, Pன்றது என்னது? இட்ஸ் அ டைபோல் விச் மூவ்ஸ் ஃப்ரம் நெகட்டிவ் டு பாசிட்டிவ். கரெக்டா? இது வந்து நமக்கு தெரியும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா இந்த டைபோல் உனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு ஒரு லைன் இருக்கும், அதுக்கு பேரலாகவும் இருக்கலாம், ஆன்டி பேரலாகவும் இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய டார்க் வந்து 0வாக இருக்கும், உன்னுடைய ஃபோர்ஸ் வந்து ஏதோ ஒன்று இருக்கும், 0வா இருக்காது. ஓகே, இப்ப உன்னுடைய P ஆனது பேரலாக இருந்துச்சுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு, யாருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பேரலாக இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, என்னுடைய நெட் ஃபோர்ஸ் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். உன்னுடைய P அதாவது டைபோல் ஆன்டி பேரலாக இருந்துச்சு அப்படின்னா உன்னுடைய ஃபோர்ஸ் வந்து என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். ஓகே, டிக்ரீஸ் ஆகும். ஸோ இப்போ கிளியரா பார்த்தோம்னா எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? இந்த கண்டிஷன் your P is parallel to E னா இன்க்ரீஸ் ஆகும், your P is anti-parallel to E னா டிக்ரீஸ் ஆகும். கிளியரா? இப்போ இங்க பாரு, டயக்ராம் பாரு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா see P and E ரெண்டுமே எப்படி இருக்கு? they are parallel. Okay, so P is going from minus Q to plus Q. கரெக்டா? minus Q to plus Q. இங்கேயும் எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படியே தான் இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது, ரைட்? எலக்ட்ரிக் ஃபீல்டு இங்கே தான் இருக்கும். ஸோ P வந்து minus Q to plus Q போகுது. இங்க direction of the net force எப்படி இருக்கும்னு கேக்குறாங்க. So your direction of the net force will be in this way. இந்த directionல தான் இருக்கும் உங்களுடைய net force. Direction of the increasing fieldமே வந்து பார்த்தோம்னா இந்த directionல தான் இருக்கும். ஏன்னா டைபோல் நமக்கு எந்த directionல போகுது? டைபோல் இந்த directionல போகுது. அப்ப increasing field எலக்ட்ரிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இந்த directionல போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த directionல போகுது? எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த directionல போகுது. அதே டைபோல் பார்த்தோம்னாலும் இந்த directionல தான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்போ direction of the net force டைபோல் எந்த சைடு போகுது? net force வந்து பார்த்தோம்னா நமக்கு இந்த சைடு தான் போகும். ஓகே, ரைட் ஹேண்ட் சைடு. அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டும் ரைட் ஹேண்ட் சைடு தான் போயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா direction of the net force will go on the left hand side. direction of the net force எப்படி போகும்? இந்த சைடு போகும். ஆனா ஃபீல்ட் எப்படி போயிட்டு இருக்கு? ரைட் ஹேண்ட் சைடுல தான் போயிட்டு இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த சைடு போயிட்டு இருக்கு? ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ direction of the electric field will be this direction.
கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன படிச்சோமோ அதே தான் வந்து நம்ம இங்க எழுதியிருக்கோம். பட் இந்த நோட் ஃபார்மேட். ஓகே, இந்த நோட் ஃபார்மேட் எழுதியிருக்கோம். அவ்வளவுதான். கிளியர் எவ்ரிபடி? கிரேட். Now let's go for the next. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங், காஸ் லா தான் பார்க்க போறோம். காஸ் லா வந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிக் ஃபீல்டை பத்தி தெரிஞ்சிருக்கணும். நம்ம பார்ட் 1 வீடியோல எலக்ட்ரிக் ஃபீல்டை பத்தி கம்ப்ளீட்டா டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். எஸ்ஐ யூனிட் என்ன எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்ன எல்லாமே. ஸோ அதை பார்த்துட்டீங்கன்னா காஸ் லா வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? ஸோ காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்த டெஃபினிஷன் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த டெஃபினிஷனை கூட சில டைம்ஸ்ல வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அண்ட் காஸ் லாவை பொறுத்த வரைக்குமே இந்த காஸ் லா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகே, போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தோம்னா இந்த காஸ் லா வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதுல இருந்து மோஸ்ட்லி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. வருஷம் கொஸ்டின்ஸ் வந்து அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா வந்து 5 மார்க்ல கேட்டுட்டு இருக்காங்க. சரியா? நம்ம கொஸ்டின்ஸுமே வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். நான் என்னென்ன பண்ண போறேன்றது எண்ட் ஆஃப் த வீடியோல வந்து சொல்றேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வரைக்கும் பாருங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து வித்வுட் வேஸ்டிங் டைம் லெசன் வந்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஓகே, ரைட். So total electric flux over any closed surface is 1 by epsilon naught times the net charge enclosed by the surface. So electric flux வந்து நம்ம பார்த்து electric field பார்த்திருப்பீங்க. electric flux வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், ரைட்? ஆல்ரெடி நம்ம electric flux வந்து டிஸ்கஸ் பண்ணிருப்போம். So electric flux அப்படின்றது என்னது? So your electric flux is, see, ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா உங்களுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்ன்றது இப்போ ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை பற்றி ஒரு சின்னதாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன். அதுவே பொதுவாக இது புரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோ. இது வந்து ஒரு ஏரியா. இந்த ஏரியாவை தான் நான் கன்சிடர் பண்ணுறேன். இது ஒரு சின்ன ஏரியா. இந்த ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் பாஸ் ஆகுது, வந்து பாஸ் ஆகுது அப்படின்றது தான் நம்மளுடைய electric flux. So how many electric field lines passing through the unit area, we call it as electric flux. இதோடைய டெஃபினிஷனுமே நான் எழுதுறேன். ஸோ உங்களுக்கு புரியும். ஓகே, total number of electric field lines passing through a யூனிட் ஏரியா. அதுவும் இல்லாம இங்க வந்து நான் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் சொன்னோம், பாசிங் நார்மலி த்ரூ அ யூனிட் ஏரியா. ஏன் அந்த வேர்ட் நார்மலி அப்படின்றது யூஸ் பண்றாங்க? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் நார்மலி? ஆக்சுவலி நார்மலினா என்ன? நார்மலி பாசிங், ஒன் செகண்ட், பாசிங் நார்மலி த்ரூ அ யூனிட் ஏரியா, ஸோ ஓகே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட். நார்மலி அப்படின்னா 90 டிகிரின்னு அர்த்தம். ஸோ 90 டிகிரியில் பாஸ் ஆகுது அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஒரு ஏரியாவில் how much number of electric fields passing through a unit area in 90 degrees normally, அதுதான் நம்மளோட எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸை யூஸ்வலாக வந்து இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. திஸ் இஸ் த ரெப்ரசன்டேஷன் ஆஃப் யுவர் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து D5 வந்து நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னா, நம்மளுடைய சின்ன ஏரியா, நான் இப்போ ஒரு சின்ன ஏரியா கன்சிடர் பண்ணுறேன். இந்த ஏரியாவில் எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாஸ் ஆகுது அப்படிங்கும்போது your D5 will be equal to, okay, your D5 will be equal to E dot ds. அதாவது எவ்வளோ ஏரியா, ஓகேவா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் பாசிங் த்ரூ தி யூனிட் ஏரியா, we call it as E dot ds. ஓகே, ஓகே, ஸோ D5 வந்து E dot ds அப்படின்னு எழுதலாம். ஸோ E dot ds அப்படின்னா என்ன? E dot ds அப்படின்னா என்ன? E dot ds இப்போ எப்பவுமே வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். டாட் ப்ராடக்ட் அப்படின்னு வந்தாலே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, you should add E ds cos theta. ஓகே, டாட் ப்ராடக்ட்னு வந்தால் காஸ் தீட்டாவும், கிராஸ் ப்ராடக்ட்னு வந்தால் சைன் தீட்டாவும், இது ரெண்டு தான் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். கரெக்டா? ஸோ அக்கார்டிங் டு தட் we are adding cos theta because it is a dot product. Clear everybody? ரைட். இப்போ இதை பேசிஸா வச்சு நம்ம வந்து காஸ் லாவுடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்ப்போம். பிஃபோர் தட் லெட்ஸ் see the காஸ் லா. ஓகே, காஸ் லாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம டெஃபினிஷன் வந்து பார்த்தாச்சு. இப்போ டெஃபினிஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லலாம், காஸ் லா வந்து எங்க அப்ளிகபிளா இருக்கும் அப்படின்னா ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல தான் அப்ளிகபிள் ஆகும். காஸ் லா எங்க அப்ளிகபிள் ஆகும்? ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல அப்ளிகபிள் ஆகும். ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இருக்குன்னா அங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருக்கு, பாஸ் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல காஸ் லா நம்ம அப்ளை பண்ணலாம். Okay, so Gauss law அப்படின்றது என்னன்னா, the total electric flux enclosed in the surface which will be equal to Q by epsilon naught. அதாவது 1 by epsilon naught times the charge enclosed in the system. இந்த சிஸ்டம்ல எவ்வளவு சார்ஜ் இருக்கு, அதுதான் வந்து நம்மளுடைய Gauss law. இதுதான் நம்மளுடைய Gauss law வந்து ஸ்டேட் பண்ணுது.
It is applicable only for the closed surface. அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. Clear everybody? Right. So இப்போ வந்து பார்த்தோம்னா இதுக்கான proof தான் நம்ம வந்து எழுத போறோம். ஓகே, இதுக்கான proof வந்து நம்ம derive பண்ண போறோம். ஓகே, சரி, proof பண்றதுக்கு ஓகே, first நமக்கு வந்து electric field உடைய formula. I hope everybody know the formula of the electric field. கரெக்ட்டா? என்னது? 1 by 4 pi epsilon naught q by r square. கரெக்ட்டா? The distance radius square. கரெக்ட்டா? இதுதான் நம்மளுடைய electric field உடைய formula. இப்போ நம்ம பார்த்தோம் நம்மளுடைய flux உடைய formula. ஓகே, d phi is equal to e ds, e dot ds. இப்போ நமக்கு phi வேணும்னா integrate பண்ணலாம்ல, e dot ds integrate பண்ணலாம்ல both the sides. ஓகே, integrate பண்ண உடனே எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நல்லா கிளியரா பார்த்துக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இது எப்படி எழுதலாம் அப்படின்னா, நான் let me take the cos theta is equal to 90 degree. Okay, cos theta is equal to 0 degree. Sorry, cos theta வந்து let me take it as 0 degree. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, let me take e ds. Okay, e ds, your flux will be e ds. இப்போ e வந்து நம்ம என்ன பண்ணலாம், e வந்து வெளியில எடுத்துடலாம். ஓகேவா? flux is equal to e into integral of ds. So இந்த இடத்துல ds integrate பண்ணா 4 pi r square கிடைக்கும். ஏன்னா இது வந்து ஒரு circle. circle வந்து sphere, actually இது sphere integrate பண்ணும்போது எனக்கு 4 pi r square வந்து கிடைக்குது. So இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, I am going to write my electric field formula, which is 1 by 4 pi epsilon naught q by r square into 4 pi r square. இப்போ என்ன ஆகும்? 4 pi இங்க cancel ஆயிடும், r square இங்க cancel ஆயிடும். அப்போ my phi will be q by epsilon naught. Prove பண்ணியாச்சா? So this is what you need to prove from the electric field what is present. Clear everybody? Very good. So let's move to the next. Okay, so வந்து என்ன பார்க்க போறோம்னா application of Gauss law. So Gauss law வந்து பார்த்துட்டோம். We have proved Gauss law வந்து நம்ம electric flux உடைய formulaல இருந்து Gauss law வந்து prove பண்ணும். இப்போ Gauss law உடைய 3 விதமான application தான் வந்து நம்ம பார்க்க போறோம். First application என்ன அப்படின்னா, இது வந்து field at a point due to an infinite straight uniform line of charge. இது வந்து straight line of charge. Okay, so uniform charge வந்து நம்ம place பண்ணிருக்கோம். இதற்கான derivation தான் பார்க்க போறோம். So இது வந்து ரொம்ப important, very very important derivation, most often asked question. Okay, so இப்போ வந்து பார்த்தோம்னா இதுதான் diagram representation வந்து பார்த்தோம்னா we have a cylindrical surface. இதுக்குள்ள தான் நம்மளுடைய infinitely straight uniform line charge வந்து இருக்கு. நம்ம வந்து பாசிட்டிவ் சார்ஜை கன்சிடர் பண்ணிக்கிறோம். 3 சர்ஃபேஸா டிவைட் பண்றேன். நம்மளுடைய சிலிண்டர்ல வந்து பார்த்தோம்னா டாப் ஒரு சர்ஃபேஸ். ஓகே, நம்மளுடைய சிலிண்டர்ல வந்து பார்த்தோம்னா டாப் ஒரு சர்ஃபேஸ், அதை வந்து S1 அப்படின்னும், ரெண்டாவது இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து S2 அப்படின்னும், மூணாவது இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் வந்து S3 அப்படின்னும் நம்ம வந்து நேம் பண்ணிக்கிறோம். ரைட்? S1, S2, S3. ஓகே, கிளியர்? ரைட்? S1, S2 and S3. ஓகே, கிளியர்? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டோட்டல் லென்த் இருக்கு இல்லையா, இந்த டோட்டல் லென்த்தை L அப்படின்னு எடுத்துக்கோம். இந்த டோட்டல் லென்த் இஸ் L. ஓகே, நெக்ஸ்ட் வந்து சர்ஃபேஸ் 1ல இருக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ds இது ரெண்டுமே எப்படி இருக்கு அப்படின்னா 90 டிகிரி டுவர்ட்ஸ் ஈச் அதர்ல இருக்கு. ஓகே, செகண்ட், இது ரெண்டுமே 90 டிகிரிஸ்ல இருக்கு. அதே மாதிரி சர்ஃபேஸ் 2 எப்படி இருக்கு? சர்ஃபேஸ் 2 வந்து 0 டிகிரிஸ்ல வந்து இருக்கு. ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா சர்ஃபேஸ் 3 அகைன் 90 டிகிரிஸ்ல வந்து இருக்கு ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து வில் பி அட் த பாட்டம் அண்ட் அட் த டாப் யோர் S1 ds1 வந்து இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து எந்த ஆங்கிளில் சஸ்பெண்ட் ஆயிருக்குன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 90 டிகிரி. ஓகே, 90 டிகிரி. இது வந்து 0 டிகிரி. இது வந்து 90 டிகிரி. ஓகே, இது தெரிஞ்சா வந்து டெரிவேஷன் இஸ் வெரி சிம்பிள். ஓகே, ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வாட் இஸ் அ ஃபார்முலா ஃபார் தி ஃப்ளக்ஸ். யோர் ஃபார்முலா ஃபார் தி ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னா இட் இஸ் EDS, ரைட்? E dot ds. நம்ம வந்து ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்க்கு கண்டுபிடிக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி போட்டுக்கலாம். இன்டெக்ரல் இந்த 0 என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா க்ளோஸ்டு சர்ஃபேஸை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ E dot ds. இப்போ ஒவ்வொரு சர்ஃபேஸ்க்கும் நான் வந்து எழுதினேன் அப்படின்னா என்ன ஆகும்? சர்ஃபேஸ் 1 ஓகே E ds cos 90 டிகிரி வருமா, பிளஸ் சர்ஃபேஸ் 2 E ds cos 0 டிகிரி பிளஸ் surface 3 E ds cos 90 degree. இப்போ என்ன ஆகும்னா கிளியரா இங்க கிளியரா வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய cos 90 degree and cos 90 degree இருக்கிறதுனால இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். because your cos 90 degree is 0. கரெக்டா?
your cos 90 degree is equal to 0. அதனால இது ரெண்டுமே கேன்சல் ஆயிடும். cos 0 degree இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். இது மட்டும் தான் நமக்கு இருக்கும். சோ அப்ப நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுடைய QE வந்து நம்ம எழுதலாம். ஓகே, நம்மளுடைய QE வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்ம எப்படி எழுதலாம்ன்றத பார்க்கலாம். நம்மளுடைய நெக்ஸ்ட் ஸ்டெப்ல நம்மளுடைய QE will be okay, நம்மளுடைய QE will be equal to integral of EDS. Okay, integral of EDS. Clear? Right. இப்ப integral of EDS ல E மட்டும் வெளியில எடுத்துடலாம். Okay, QE is equal to E into integral of DS. So இங்க வந்து ஏரியாவை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பை 2 pi RL தான் கிடைக்கும். 2 pi RL because it is a cylinder. சிலிண்டருடைய சர்ஃபேஸ் ஏரியா என்னது 2 pi RL. அதனால 2 pi RL இங்க எடுத்துக்கும். சரியா? So your flux will be equal to E into 2 pi RL. சரி, இப்ப ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ்ல நம்மளுடைய ஃப்ளக்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய ஃப்ளக்ஸ் வந்து Q by epsilon naught ஆக இருக்கும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா ஃப்ளக்ஸுக்கு பதிலா Q by epsilon naughtன்றது சப்ஸ்டிட்யூட் பண்றேன் equal to E into 2 pi RL. நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருப்போம் லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கப்புறம் வந்து சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன், வால்யூம் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் மூணுத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். அதுல லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நம்மளுடைய lambda is equal to Q by L அப்படின்னு சொல்லியிருப்பேன். இது வந்து லீனியர் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்ல நம்ம எழுதிருப்போம். இதுல இருந்து நம்ம வந்து Q எடுக்கும். லீனியர் சார்ஜ்னா வந்து வெறும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் சிம்பிள் கண்டக்டர்ல சார்ஜ் இருக்கு இல்லையா, அதான் லீனியர் சார்ஜ். ஆல்ரெடி அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஸோ அதுல Q வேணும்னா எனக்கு Q is equal to lambda L ன்னு எழுதலாம். அப்ப Q is equal to lambda L அப்படின்னா Qக்கு பதிலா என்ன பண்ணணும் lambda L by epsilon naught equal to E into 2 pi RL. இப்ப என்ன பண்ணலாம் L கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஈக்குவல் டு அடுத்து 2 இருக்கு அப்படின்னா அது வந்து என்ன பண்ணிக்கலாம் நியூமரேட்டர்ல இருந்தா கேன்சல் ஆயிடும். ஏன்னா ஈக்குவல் டு அப்புறம் வரும்போது கீழே வந்துடும் அந்த எல். ஸோ இப்போ என்ன ஆகும் here I am writing. Okay, here இப்போ என்ன ஆகும் I'll change the color for the differentiation. Okay, இப்போ நமக்கு வந்து lambda by epsilon naught is equal to E into 2 pi R. நமக்கு வேண்டியது 2 pi R, நமக்கு வேண்டியது E. அப்ப E will be equal to lambda by epsilon naught into 2 pi R. இதை வந்து வேற மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். your E will be equal to lambda by 2 pi R epsilon naught இப்படியும் எழுதலாம். This will be your electric field. If you want to write it in the vector form, you can write it as pi by 2 pi R epsilon naught into P cap. இப்படியும் நம்ம வந்து எழுதிக்கலாம். Clear everybody? Right. இதுல ரொம்பவே இம்பார்ட்டண்டா நமக்கு ஒரு விஷயம் இருக்கு, அதுதான் நம்மளுடைய கிராஃப். ஓகே, நம்மளுடைய கிராஃப். இதை வந்து ப்ரீவியஸ் இயர்ல இந்த கிராஃபை கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். இந்த கிராஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கிராஃப் வந்து எதுக்கு நடுப்புற அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் பிட்வீன் தி எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ரேடியஸ். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் ரேடியஸ் எது மாறிக்கிட்டே இருக்கோ அது ஒய் ஆக்சிஸ்லையும், எது மாறாம கான்ஸ்டன்டா இருக்கோ அது எக்ஸ் ஆக்சிஸ்லையும் எழுதணும். ஸோ இப்போ நம்ம வந்து எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சோம் அப்படின்னா திஸ் வில் பி ஆர் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ். ஸோ நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்ல என்ன எடுப்போம் அப்படின்னா யூ வில் டேக் ரேடியஸ். பிகாஸ் ரேடியஸ் இப்போ ஒரு ஷேப் எடுத்துட்டோம்னா அந்த ஷேப்க்கு ரேடியஸ் மாறாது, இட் வில் பி கான்ஸ்டன்ட். அதே பார்த்தோம்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும், ஃபோர்ஸ் மாறும்போதோ இல்லை ஏதோ ஒரு ஃபேக்டர் மாறும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும். அப்போ our y axis should be electric field. எப்படின்னா it will vary like this. Okay, so from this you can say your electric field is inversely proportional to radius square. இதுதான் நம்ம வந்து கன்க்ளூட் பண்றோம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கு, it is inversely proportional to the radius அப்படின்றத நம்ம இதுல இருந்து கன்க்ளூட் பண்ணலாம். Okay, got it? This graph is very very important. Clear up? Right. So next வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா next வந்து நம்ம field due to a infinitely uniform plane sheet தான் வந்து பார்க்க போறோம். ஸோ plane sheet எடுக்கிறதுனால இது வந்து நம்ம surface charge distribution வந்து யூஸ் பண்ண போறோம் இந்த பர்டிகுலர் கண்டிஷன்ல. ஓகே, ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுடைய ஃப்ளக்ஸ். ஸோ ஃப்ளக்ஸ் வந்து இப்போ சிலிண்டர் வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இந்த சிலிண்டருக்கு 2 ஃபேஸஸ் இருக்கு. அப்போ 2 ஃபேஸ் வழிக்குமாவே நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். 2 ஃபேஸ் சைடுமே வந்து நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அண்ட் சேம் ஃப்ளக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ரெண்டுமே சேம் ஃபேஸ் தான் இருக்கு, அதனால சேம் ஃப்ளக்ஸ் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அதனால நம்மளுடைய ஃப்ளக்ஸ் வந்து இஏன்ற ஃப்ளக்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் பிளஸ் இஏன்னு எழுதிக்கலாம். ஓகே, தட் இஸ் இடிஎஸ். டிஎஸ்க்கு பதிலாக இங்கே நான் ஏரியான்னு எழுதிக்கிறேன். இன்டெகிரேட் பண்ண வேண்டாம்ன்ற அவசியத்துக்காக ஏனே டேரெக்டாக எழுதிக்கிறேன் ஏரியா. ஓகே, ரைட். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம் 2EAன்னு எழுதலாமா? ரைட். யூ ஆல்ரெடி நோ யுவர் ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by epsilon naught is equal to 2EA. கிளியரா? ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வரைக்கும் கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட் உன்னுடைய சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். வாட் இஸ் யுவர் சர்ஃபேஸ் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூஷன்?
your sigma is equal to Q by A. அப்போ your Q will be sigma A, கரெக்டா? Q will be equal to sigma A, கரெக்டா? So அப்போ Q க்கு பதிலா என்ன பண்ற? Sigma A ன்றது substitute பண்ணா என்ன ஆகும்? by epsilon naught equal to 2EA. So A cancel ஆயிடும். அப்போ உன்னுடைய E தான் எனக்கு வேணும். E will be equal to sigma by 2 epsilon naught. Sigma by 2 epsilon naught. இந்த இடத்துல என்ன ஆகல அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து நம்மளுடைய எந்த ஒரு ரேடியஸுமே சரி எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே வந்து இன்க்ளூட் ஆகல, எந்த ஒரு டிஸ்டன்ஸுமே இங்க ஆக்ட் ஆகல. ஓகேவா? அதனால இட்ஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ். அண்ட் ஒன் மோர் திங், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு என்ன தெரியும், இப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா நம்மளுடைய எல்லாமே வந்து அவுட் சைடில் மூவ் ஆகும். நமக்கு ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா எல்லாமே வந்து இன்சைடில் வந்து மூவ் ஆகும். கரெக்டாக? இன்சைடில் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜை பொறுத்த வரைக்கும் நமக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தால் இட் மூவ்ஸ் radially outwards. It moves radially outwards. Negative charge இருந்தால் it moves radially inwards. Okay, this is very important. இந்த words ரொம்ப important. Okay, radially outwards move ஆகும். அதே நெகட்டிவ் சார்ஜாக இருந்தால் radially inwards ஆக மூவ் ஆகும். Clear? Yes. So இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு வேர்ட். ஓகே, இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து மூவ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன கான்செப்ட் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த யூனிஃபார்ம் இப்போ வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, பிளெயின் ஷீட் வந்து பார்த்தோம் இல்லையா. ஸோ பிளெயின் ஷீட்ல வந்து இது ரெண்டு எக்ஸ்ட்ரா அப்ளிகேஷன் மாதிரி, அதுல ஒரு பிளெயின் ஷீட்ல வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ரெண்டு விஷயம் படிக்கிறோம். அது வந்து ஒரு சப் டாபிக் மாதிரி அந்த பிளெயின் ஷீட்ல. ஓகே, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டூ இன்ஃபினிட்லி பேரலல் பிளெயின் ஷீட் ஆஃப் யூனிஃபார்ம் டென்சிட்டி. அதாவது யூனிஃபார்ம் டென்சிட்டினா சேம் சார்ஜஸ், சேம் சார்ஜா இருந்தால் அந்த ரெண்டு பிளேட் எப்படி பிஹேவ் பண்ணும். ஓகே, அதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். லெட் அஸ் டேக் திஸ் இஸ் ஆர் சிக்மா 1, திஸ் இஸ் ஆர் சிக்மா 2. ரெண்டுமே வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ், சேம் சார்ஜ் இருக்கு. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் கோயிங் அவே ஃப்ரம் ஈச் அதர், நடுப்புற வந்து ஆப்போசிட்ல பிஹேவ் பண்ணுது. அப்ப இங்க வந்து பார்த்தோம்னா இங்க வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் ஏரியாலையும் தேர்ட் ஏரியாலையும் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா இட் வில் பி E1 plus E2. கரெக்டா? ஒரு நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும். நம்ம இங்க தான் வந்து E வந்து கண்டுபிடிச்சு வச்சுக்கோம் இல்லையா, சிக்மா பை 2 எப்சிலான் நாட். அப்ப இந்த ரெண்டு இடத்துலயுமே வந்து சிக்மா பை 2 எப்சிலான் நாட் வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம், பிளஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட். ஓகே, ஸோ இது வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னா 2 சிக்மா பை 2 எப்சிலான் நாட்னு கிடைக்கும். 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா யூ வில் பி கெட்டிங் சிக்மா பை எப்சிலான் நாட். இது வந்து ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்டு ரீஜன்ல. ஓகே, அதே வந்து நம்ம செகண்ட் ரீஜன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா, இந்த ரீஜன் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா செகண்ட் ரீஜன் என்ன ஆகும் அப்படின்னா உன்னுடைய எலக்ட்ரிக் ஃபீல்ட் E1 plus E2 will be equal to 0. ஏன்னா E1 E2 என்ன ஆயிடும், ஆப்போசிட் டிரெக்ஷன்ல இருக்கிறதுனால கேன்சல் ஆயிடும். ஸோ உங்களுடைய செகண்ட் ரீஜன்ல ஆட்டோமேட்டிக்கா எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இருக்காது. ஓகே, எந்த ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுமே இருக்காது. கிளியர் எவ்ரிபடி? ரைட். ஸோ நவ் லெட் அஸ் கோ ஃபார் தி நெக்ஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போகலாம். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இஃப் ஷீட்ஸ் ஹேவ் டூ ஆப்போசிட் சார்ஜஸ். ஓகே, ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ் இருந்துச்சுன்னா இது எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்றது. ஓகே, ஸோ இப்போ ரெண்டு ஆப்போசிட் சார்ஜ் இருக்கு. ஓகே, டூ ஆப்போசிட் சார்ஜஸ். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பிளேட் ஃபுல்லா பாசிட்டிவ் சார்ஜ், இந்த பிளேட் ஃபுல்லா நெகட்டிவ் சார்ஜ். ஸோ இங்க என்ன ஆகுதுன்னா இந்த சைடு ஃபர்ஸ்ட் ரீஜன்லயும் தேர்ட் ரீஜன்லயும் வந்து ஒன்னும் ஆப்போசிட்டா போகுது. செகண்ட் ரீஜன்ல மட்டும் ரெண்டுமே ஒரே டிரெக்ஷன்ல போகுது. அப்ப இங்க எப்படி எழுதலாம் அப்படின்னா ஓகே, ரீஜன் 1 and 2 என்ன ஆகும்னா யுவர் நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு E1 plus E2. கரெக்டா? அப்ப E1 E2 என்ன ஆயிடுங்க, கேன்சல் ஆயிடும். E1 E2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆகி உங்களுடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து ஜீரோவாகவே இருக்கும். அதே இங்க வந்து ரீஜன் 2 வந்து கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், உன்னுடைய நெட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் வில் பி ஈக்குவல் டு E1 plus E2. அதே எப்படி எழுதலாம் அப்படின்னா சிக்மா பை 2 எப்சிலான் நாட் பிளஸ் சிக்மா பை 2 எப்சிலான் நாட் which will be equal to சிக்மா பை எப்சிலான் நாட். 2 சிக்மா பை எப்சிலான் நாட் 2 கேன்சல் ஆகி சிக்மா பை எப்சிலான் நாட் கிடைக்கும். இதுதான் வந்து ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். Clear everybody? Okay, very great. So now let us move for the next particular topic, which is going to be the very important topic. Okay, so next வந்து very important, as I said நம்ம அது வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். So next வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா next third one, field due to an hollow sphere of charge shell theorem.
ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, இதுல இருந்தும் கேட்பாங்க. ஸோ பிகாஸ் இது வந்து ஒரு அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா. ஓகேவா? ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா நமக்கு வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் உள்ள இருக்கு. ஸ்பெரிக்கல் ஷெல் சார்ஜ் டென்சிட்டி சிக்மா உள்ள ஒரு ஸ்பெரிக்கல் ஷெல் இருக்கு. அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய சென்டரை நான் என்ன நேம் பண்ணிருக்கேன்னா ஓன் நேம் பண்ணிருக்கேன். கிளியரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய சென்டரை ஓன் நேம் பண்ணிருக்கேன். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய ரேடியஸை கேபிட்டல் ஆர் அப்படின்னு நேம் பண்ணிருக்கேன். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய ரேடியஸை கேபிட்டல் ஆர் நேம் பண்ணிருக்கேன். அந்த ஸ்பெரிக்கல் ஷெல்லோடைய அவுட் சைடோடைய ரேடியஸை ஸ்மால் ஆர் நேம் பண்ணிருக்கேன். இந்த அவுட் சைட் சர்க்கிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த அவுட் சைட் சர்க்கிள் வந்து காஷியன் சர்ஃபேஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. அவுட் சைட் சர்க்கிள் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது? காஷியன் சர்ஃபேஸை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஓகே, காஷியன் சர்ஃபேஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அவுட் சைட் சர்க்கிள். ஸோ அப்போ நம்ம வந்து இன்சைட் சர்க்கிளில் வந்து கேபிட்டல் ஆரோ, அவுட் சைட் சர்க்கிளில் ஸ்மால் ஆர் அப்படின்னு நேம் பண்ணிருக்கோம். அண்ட் இதை சுத்தியாரோ என்ன இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இருந்துட்டே இருக்கு. சுத்தி என்ன இருக்கு? எலக்ட்ரிக் ஃபீல்டு இருந்துட்டே இருக்கு. ஸோ அண்ட் காஷியன் சர்ஃபேஸோட எக்ஸ்டர்னல் பாயிண்ட் நான் பீன்னு எடுத்திருக்கேன். இது வரைக்கும் ஓகேயா? ஸோ இப்போ இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி we are going to have a derivation for a point outside the sphere. For a point outside the sphere, what is a point outside the sphere? The point outside the sphere is point P. Point P தான் point outside the sphere. So அதற்கான derivation நம்ம பண்ண போறோம். So நம்ம எல்லாருக்குமே தெரியும் what is your flux. Your flux is equal to integral. So we're going to talk about the point outside the sphere. So point outside the sphere ன்னு பார்த்தோம்னா, நான் இப்போ தான் வந்து உங்களுக்கு ஸ்பியர் காமிச்சேன், ரைட்? ஸோ ஸ்பியர்ல அவுட் சைட் த பாயிண்ட்னு பார்த்தோம்னா அது வந்து பாயிண்ட் பி. அப்போ பாயிண்ட் பியில் வந்து உங்களுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஆல்ரெடி நம்ம வந்து ரேடியஸ் பார்த்துருப்போம். ஸோ யுவர் ரேடியஸ், வாட் வில் பி யுவர் ரேடியஸ்? ஸோ வாட் வில் பி யுவர் ரேடியஸ்? இந்த இடத்துல பார்த்தோம்னா நம்மளுடைய ரேடியஸ் வந்து பார்த்தோம்னா ஆர், ஸ்மால் ஆர் தான் எடுப்போம். ஏன் ரேடியஸ் ஸ்மால் ஆர்? ரேடியஸ் ஸ்மால் ஆர் பிகாஸ் அந்த இடத்துல வந்து நம்ம இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா ரேடியஸ் ஸ்மால் ஆர் தான் எடுத்துருப்போம். அதனால இங்கே ரேடியஸ் ஸ்மால் ஆர். இப்போ நமக்கு என்ன தெரியும்? ஆல்ரெடி நமக்கு ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா தெரியும். ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இடிஎஸ். கரெக்டா? இப்போ இந்த இடத்துல இட் இஸ் அ ஸ்பியர். ஸ்பியரை டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 4πr² அப்படின்றது கிடைக்கும். கரெக்டா? ரேடியஸ் ஸ்கொயர். அப்போ ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இயை வெளில எடுத்துட்டு டிஎஸ் இன்டெகிரேட் பண்ணால் 4πr² அப்படின்றது கிடைக்கும். ஆர் அப்படியே டேரக்டாக போட்டுக்கலாம், ஏன்னா ரேடியஸ் ஸ்மால் ஆர் தான். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா ஃப்ளக்ஸ் இஸ் ஈக்குவல் டு Q by எப்சிலான் நாட் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த இடத்துல Q by எப்சிலான் நாட் இஸ் ஈக்குவல் டு E into 4πr². நமக்கு வேண்டியது E. அப்போ ஈயை மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வந்தால் என்ன ஆகும்? Q by 4πr² எப்சிலான் நாட். இப்போ இதை வெக்டர் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா இன்டூ என் கேப்னு எழுதிக்கலாம். எழுதுனா இது டோட்டலாகவே என்னத்தில் வந்துடும்? வெக்டர் ஃபார்மில் எக்ஸ்பிரஸ் ஆகிடும். ஸோ இதுதான் நம்மளுடைய பாயிண்ட் அவுட் சைட் த ஸ்பியர். ஓகே, பாயிண்ட் அவுட் சைட் த ஸ்பியர். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, we are going to talk about the point on the sphere. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாயிண்ட் ஆன் த ஸ்பியர். இப்போ இங்க கிளியரா பார்த்தோம் அப்படின்னா எது பாயிண்ட் ஆன் த ஸ்பியர்ல இருக்கு? Q அப்படின்ற பாயிண்ட் தான் ஆன் த ஸ்பியர்ல இருக்கு. ஸ்பியருக்கு மேல இருக்கிற பாயிண்ட், சர்ஃபேஸ் ஆஃப் த ஸ்பியர்ல எது இருக்கு? Q. அப்ப Q பாயிண்ட் கண்டுபிடிக்கணும். Q பாயிண்ட்டுக்கு என்ன இருக்கு? R, கேபிட்டல் ஆர்ன்றது ரேடியஸ். அப்ப ரேடியஸ் இங்க என்ன எடுக்கணும்? கேபிட்டல் ஆர் எடுக்கணும். புரியுதா? ரேடியஸ் என்ன எடுக்கணும்? Radius should be, so your radius should be equal to capital R. So இப்போ இங்க வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும் flux is equal to EDS. அதே மாதிரி இதுவும் ஸ்பியர் தானே, அப்ப இதுவும் ds இன்டகிரேட் பண்ணா 4πr² தான் வரும். இந்த இடத்துல flux is equal to E into 4π ஆனா கேபிட்டல் R². இங்க ரேடியஸ் கேபிட்டல் R. ஓகே, flux வந்து Q by epsilon naught is equal to E into 4πr². அதே மாதிரி என்ன பண்ணணும்? E மட்டும் இன்சைட் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இன்சைட் கொண்டு வந்தா என்ன ஆகும்? E is equal to Q by 4π capital R² epsilon naught into n cap. ஓகே, இதுதான் வந்து for a point on the sphere. Now going to the next is point inside the sphere. So inside the sphere னும் பொழுது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஏரியா இருக்கு இல்லையா? இந்த ஏரியா தான் இன்சைட் த ஸ்பியர். இன்சைட் த ஸ்பியர்ல சார்ஜ் என்னவாக இருக்கும்? 0 இருக்கும். ஸோ இன்சைட் த ஸ்பியர் என்னவாக இருக்கும்? இன்சைட் த ஸ்பியர் your charge will be 0. ஸோ உங்களுடைய சார்ஜ் 0 இருந்துச்சு அப்படின்னா your electric field is dependent upon the charge. So automatically your electric field will be equal to 0. Inside the sphere your electric field will be equal to 0. ஸோ இப்போ இந்த 3 விஷயத்தை பேஸ் பண்ணி ஒரு கிராஃப் இருக்கு. ஓகேவா? இந்த கிராஃப் வந்து இட் இஸ்
very important. Okay, really important. இது வந்து கண்டிப்பா வந்து கேட்கலாம். இந்த graph is between electric field and radius. Okay, already நம்ம பார்த்த மாதிரி first we have to draw the x-axis and y-axis, right? So this is my x-axis and this is my y-axis. Okay, x-axisல என்ன எடுப்போம், y-axisல என்ன எடுப்போம் அப்படின்னா, always the changing variable should be present on the y-axis, which is the electric field. Okay, and your x-axis will have radius. Okay, இப்போ வந்து இங்க ஒரு circle, clear? Circle. இந்த circle என்ன represent பண்ணுது அப்படின்னா, இந்த circle it is representing the shell. Okay, so shell. So இந்த இடம் வந்து center O வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இங்க வந்து electric field என்னவாக இருக்கும், electric field 0 ஆக இருக்கும். So இந்த இடத்துல இருந்து நம்மளுடைய இது வந்து graph வந்து ஸ்டார்ட் ஆகுது. Okay, இங்க இருந்து graph வந்து என்ன ஆகுது, ஸ்டார்ட் ஆகுது. So இங்க இருந்து graph வந்து ஸ்டார்ட் ஆகுது. Graph எப்படி போகும் அப்படின்னா, graph will go steeper. இப்படி graph இறங்கி போயிட்டே இருக்கும். இதுக்கு மீனிங் என்ன, your electric field is inversely proportional to radius. இதுதான் வந்து மீனிங். Okay, so இதான் வந்து graph, very important. Clear? As always said, your electric field will be inversely proportional to 1 by r square. So இதான் நீங்க clear-ஆ வந்து நமக்கு நோட்டேட் ஆகுது. clear-ஆ வந்து நமக்கு நோட்டேட் ஆகுது. Clear everybody? Right. So இது வந்து இது. Okay, right. So இப்போ வந்து பார்த்தோம்னா that's all, we have completed the chapter. So அவ்வளவுதான் நம்மளுடைய chapter வந்து முடிஞ்சிச்சு. So hope you have learned all the things present in the chapter. எல்லாமே வந்து நான் சொல்லிட்டேன். இது முடிச்சிட்டு இந்த வீடியோ முடிச்சிட்டு NCERT வந்து ஃபுல்லா படிங்க. ஓகேவா? NCERT வந்து இதுக்கு எல்லா கான்செப்ட்டையும் நான் கவர் பண்ணியாச்சு. NCERT ஃபுல்லா படிங்க. ஓகே, அண்ட் இது எல்லாத்தையுமே நோட்ஸ் எழுதி வச்சுட்டு இதையும் வந்து எக்ஸாம்க்கு முன்னாடி ரீகேப் பண்ணிக்கோங்க. NCERT ஃபுல்லா படிங்க. NCERT கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் செஷன் வந்து நம்ம கூடிய சீக்கிரமே வந்து நம்ம இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ நான் வந்து கலெக்டிவாக ஒரு 4-5 லெசன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நெக்ஸ்ட் வந்து நான் கிளாஸ் 12க்கு வந்து ஃபிசிக்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு லெசன் முடிச்சுட்டோம் ஆல்ரெடி. ஸோ அடுத்து வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் வந்து பண்ணலாம்னு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் என்னன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் இது வந்து நான் முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ உங்களோட போர்டு எக்ஸாமுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் சொல்யூஷன்ஸ் ஆல்ரெடி வந்து நான் ஒரு 2 வீடியோ போட்டிருக்கேன். வெறும் எக்ஸாம்பிள் 1, 2, 3 கவர் பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் அது எக்ஸாம்பிள் 1, 2, 3 பின்னாடி இருக்கக்கூடிய பேசிக் டேர்ம்ஸ், அதாவது குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ். ஓகே, மோலார் மாஸ்னா என்ன, அந்த மாதிரி அதெல்லாம் போட்டிருக்கேன். ரைட், மாஸ் பை மாஸ் பர்சன்ட், வால்யூம் பை வால்யூம் பர்சன்ட் அதெல்லாம் போட்டிருக்கேன். ஸோ சொல்யூஷன்ஸ் யூ கேன் கோ அண்ட் வியூ தட். அப்புறம் சொல்யூஷன்ஸில் மீதி இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸும் நான் வந்து கவர் பண்ணலான்னு இருக்கேன். இது வந்து இந்த மந்தோடைய நம்மளுடைய டார்கெட். ஸோ இந்த மாதத்தோட நம்ம இந்த லெசன்ஸ்லாம் முடிச்சிடலாம். ஸோ இப்போ தான் நீங்கள் 12th என்டர் ஆகுறீங்க அப்படின்னா நம்மளுடைய வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்கணுன்னா என்ன பண்ணணும், நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. கண்டிப்பாக எல்லா வீடியோஸையும் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே, ஸோ சொல்யூஷன்ஸ், அதுக்கப்புறம் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் இதை வந்து நம்ம போஸ்ட் பண்ணலான்னு இருக்கோம். அதே மாதிரி கிளாஸ் 10க்குமே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம் ஃபார் சயின்ஸ் அலோன், சயின்ஸுக்கு மட்டும். ஸோ ஃபர்ஸ்ட் லெசனான கெமிக்கல் ரியாக்ஷன் அண்ட் ஈக்குவேஷன் இந்த மாதம் போஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ஆசிட் பேசிஸ் அண்ட் சால்ட்ஸ் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதனா சஜஷன் இருந்தாலோ இல்லை உங்களுக்கு எதனா பர்டிகுலர் வீடியோ தேவைப்பட்டாலும் நீங்கள் வந்து அதை கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணால் இதுக்கு பதிலாக அந்த லெசன்ஸ் வந்து நான் எடுக்க பார்க்குறேன். ஓகே, எனி queries, any doubts you can mention in the comments below. Okay, so that's all for today's video. Thank you so much for watching this video and kindly subscribe to our channel for more videos. அப்பதான் வந்து எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ நான் வந்து கண்டினியூஸாக இனிமேல் 12th போர்ஷன்ஸ், 12th ப்ரீவியஸ் இக்வேஷன்ஸ் அண்ட் 12th சிலபஸ் ஓகே எல்லா லெசன்ஸுமே போஸ்ட் பண்ணுவேன். அதே மாதிரி 10th போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ போஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செஷன் அப்டேட்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் நோட்ஸுமே கிடைக்கும். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனல் லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின். Bye. Meet you in the next video.